பிரம்மா பூமியில் விவசாயம் பண்ணி அவன் வீட்டுக்கு இருக்கிறத வச்சுக்கோ, ஒரு வருஷம் பாட்டுக்கு வச்சுக்கணும், 6 மாத பாடு வச்சுக்கணும் தான் கொடுத்துருக்காரு. எல்லாம் டார்டாராக அடிக்க வேண்டிய டார்டாராக ஒரு பக்கம் விற்றுக்கிட்டு ஓடுவான். ஏன்னா எனக்கு விவசாயம் 100 ஏக்கர் 500 ஏக்கர் இப்படி வச்சுட்டு பூரா விவசாயத்தில் விற்பனையில் ஓடுது. சரியா? பூமியில் விளையுது எல்லாம். அவன் இருக்கிற இடம் ஆடை சாப்பாட்டு உணவு அது மட்டும்தான் பொத்திட்டு போகணும். விரிக்கலை நான் கொடுக்கல அப்படின்ட்டார். ஆனால் பஞ்சாயத்து போர்டு நாமினேஷனை கட்டினவன் 75 வருஷம் ஆண்டு காலம் கொடியை தூக்கினவன் வந்தவன் போனவன் பூராமே கணக்கு எடுப்பார். ஒன்றும் விட மாட்டார். கடவுளை மிஞ்சி நீ ஓடிடுவாடா, ஆடிடுவா, பாடிடுவாடா, இப்போ பிதுக்கி விட்டு எடுப்பார். இல்லை 2 குண்டு கசக்கிறது உரிதான்டா, அது உரிதான். ஏன்னா அந்த 2 குண்டை தூக்கிட்டு தானே 4 வீலர் 2 வீலரில் அப்படியே பறக்கான் ஜங்குன்னு. அனைத்தும் இந்த பஞ்சாயத்து போர்ட்டுக்குள்ளே இப்போ கணக்கு பூரா சொருவி எடுக்கார். பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்தால் போகிறான், பத்திர பதிவு போகிறான், வென்று போகிறான், இடம் வாங்குதான் போகிறான், மில்லு கட்டுத. அந்த இப்போ இடம் சொத்து வாங்குதா என்ன காரணம்னு அதெல்லாம் எப்படிடா பத்திரம் போட்டு முடிச்சாச்சா, முடிஞ்சு போச்சு, நீ இப்போ பணத்தை கட்டிட்டியா, முடிஞ்சு போச்சு. அங்கே மந்திரி வீல் சேரில் உட்காந்து நங்குன்னு முட்டுவான். டெய்லி தாய் இந்தியா நாடு முழுவதும் பூரா மந்திரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். தமிழ்நாடு தான் அப்படியே விரித்து போட்டு முட்டுதானா. சோறில் என்னடா வரமாட்டேங்கி, பணம் வரமாட்டேங்கி, காகித பேப்பர் வரமாட்டேங்கின்னு முட்டுதான். இப்போ மந்திரி நடத்துத பூரா கஜானா பூரா இப்போ மிதித்து விடுவார். இப்போ தாண்டா உண்மையான மிதித்து விடையில் முட்டுறா, வீல் சேரில் முட்டி முடித்தவொடனே உள்ளே மாட்டி வருவாடா. பஞ்சாயத்து போட்டு கணக்கு நான் போட்டேன், உள்ளே வா. எல்லாம் பஞ்சாயத்து போட்டு வந்தோடனே பத்திர பதிவு வென்று உள்ளே வந்துடும். சரியா? அடுத்தாப்பில் புரோக்கராக ஓடுதான் பாரு, வேலை சொல்லி இல்லாமல் ஒருத்தனும் வேலை. நீதிமன்றம் கோர்ட்டில் கலப்பா நாங்களே நின்றுங்க இருந்து பார்க்கோம், வேலை சொல்லியே கிடையாது. ஒரு பேண்ட் சட்டையை தூக்கி மாட்டுதான், கை 2 கை பின்னால் கேட்டி எங்கன்னு இடம் கிடக்குன்னு வாரான். இவர் சிரிக்கார், நீதி அரசர் கடவுளே சிரிக்கார். வரான் பாடுறா, மாதிரி வரான் பாடுறா அப்படிங்காரு. மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓடுதுன்னு பாடுறா அப்படின்னு காட்டுதார். தமிழ்நாடுலாம் பயங்கரமாக ஓடுதான். அப்பா சிலுவத்தூர் டு சிவேரி புளியங்குடி வரைக்கும் லட்சக்கணக்கான புரோக்கர் இருக்கான். ஏப்பா 10-30 லட்சத்துக்கு மேலே இருக்கான் புரோக்கர். எப்படியே சிலுவத்தூர் டு சிவேரி வரைக்கும் உள்ள புரோக்கர் லட்சக்கணக்கு மேலே கிடக்கான். அப்போ என்ன வேலை பார்ப்பான்? அப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ புரோக்கர் இருப்பான்? பிடிச்சி ரிவிட் அடித்து கசக்கி விட்டு உள்ளே தூக்கி போடுவார். கசக்கணும்ல, அதான் ஆதார கார்டு, அதான் பஞ்சாயத்து போர்டு கணக்கு எடுத்துட்டார்ல. என்னடா வேலை செஞ்ச? இல்லை உங்கள் குடல் வரைக்கும் வந்துடும்டா. பஞ்சாயத்து போர்ட்டில் கணக்கு எடுத்தாச்சுன்னா உங்கள் குடல் வரைக்கும் உருவி எடுப்பார். அது நீதி அரசர் கடவுளால் தான்டா எடுக்க முடியும். 7 சம்மத்து சேட்டைடா. ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இருக்கிறவன் பூரா 7 சம்மத்து சேட்டை பண்ணி தின்னு கொளுத்து மப்பேறி போய் நிற்க. அந்த மப்பு கொழுப்பை கரைச்சி எடுப்பார். முக்கால் சத்தியாலே பூமியில் இதுக்கு முன்னாடி யார்ட்டியாலே எல்லா கணக்கு வச்சுருக்காரா, கசைக்கு விட்டுருவார். 2 குண்டை தூக்கிட்டு தானே அலையுத. ஆணும் பெண்ணும், பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு. வானரப்படையில் பெண்கள் இறக்கி விடுவார் நீதி அரசர். பிள்ளைகளை இறக்கி விட்டாதான் பெண்கள் சேட்டை பண்ணி வச்சுருக்கல, அப்படியே கசைக்கு விடணும்ல. கசைக்கு விட்டா தானே அந்த அறிவு வரும். உழைப்பு இல்லாமல் சுடிதாரு பூரா மாட்டிக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு வண்டியில் போய்கிட்டு உழைப்பே கிடையாது. பூமியில் உழைப்பே கிடையாது. உழைப்பு இல்லாத இப்போ சென்ட்ரேஷனை விட்டுட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். எங்கே முதலமைச்சர் வீட்டில் எவனா குனிஞ்சு அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளை குனிஞ்சு வேளாக்க சொல்கிறா பாப்பா. மந்திரி வீட்டில் வேளாக்க சொல்லு, எம்எல்ஏ வீட்டில் வேளாக்க சொல்லு, கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் எவனா அவன் பொண்டாட்டி மார்களை வேளாக்க சொல்லு. பொண்டாட்டி பவுனு மாதிரி அப்படி வீல் சேரில் தூக்கி வச்சுருக்கான். நைட்டு போனது நக்கு தான். இவன் என்னடா எங்கடா நக்கு தான்? வெளியில் போய் நக்கிட்டு போட்டு தான் அப்புறம் மார்க்கத்தில் தான் போவோம். எவ்வளோ நீ காகித பேப்பர் வச்சுருந்தாலும் மார்க்கத்தில் விட்டு நாசம் பண்ணி விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. முக்கால்